கல்விய மாநில பட்டியலுக்கு மாத்தலன்னா கல்வி என்பது அனைவருக்கு எட்டா கனியாக மாறிடும். தடுப்பு சுவரை எழுப்பி பலரையும் பாதி தூரத்திலேயே நிறுத்தி தடுத்து கல்வி சாலைக்கு வெளியே நிறுத்துறாங்க. இதை பத்தி கடந்த 2022ஆம் ஆண்டு காந்தி கிராமம் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா பிரதமர் வருகிறார் நிகழ்ச்சிக்கு. அப்போது அவர்களை நேரடியாகவே நான் வலியுறுத்தி இருக்கிறேன். மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடக்கூடிய பண்பாடு இருக்கிற நாட்டில் குழந்தைகள் எந்த மொழியிலும் படிக்கணும், எந்த பாடத்திட்டத்தில் படிக்கணும்னு முடிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்குத்தான் இருக்கணும். எனவே கல்வியை மானிய பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடிய நம்ம போராட்டம் தொடரணும். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கலன்னு ஒன்றிய அரசு தர வேண்டிய 2152 கோடியை தராம முரண்டு பிடிக்கிறத பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு திக்விஜய் சிங் அவர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிதிதானது மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சேர வேண்டிய அந்த நிதியை தங்களுடைய பெட்டி பாலிடிக்ஸ்க்காக ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்தி இருக்கு. இதுக்கு எதிராக நிச்சயமா உறுதியா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரத்தான் போகிறது. எப்படி நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய தீர்ப்புகளை பெற்று இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மாநில உரிமைகளை பாதுகாத்திருக்கிறோமோ அதே மாதிரி இந்த வழக்கிலையும் வெற்றி பெறுவோம்.